எனக்கு ஆங்கிலம் நல்லா புரியுது, ஆனால் பேச முயற்சி பண்ண முடிய மாட்டேங்குது. இது பலரும் சொல்கிற ஒரு வார்த்தை. இது ஏன் இப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன் நடக்குதுனாக்கா, அவங்களுக்கு ஆங்கிலத்தில் வார்த்தைகளுடைய அர்த்தம் எல்லாம் தெரியுது. உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்கிறாங்க, ஐ ஆம் கோயிங் ஹோம்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போ இவங்களுக்கு தெரியும், ஐனா நான், ஆம் கோயிங்னா போகிறேன், ஹோம்னா வீடு. இப்போ ஐ ஆம் கோயிங் ஹோம்னா நான் வீட்டுக்கு போகிறேன். இதே மாதிரி பெரிய பெரிய சென்டென்சஸ் வந்தாலும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும், ஏன்னா வார்த்தைகளுடைய மீனிங் உங்களுக்கு தெரியும். அப்புறம் வார்த்தைகளுடைய மீனிங்கும் அந்த சூழ்நிலையும் வச்சு நம்ம அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பேச முற்படும் போது அது வார்த்தை சரியாக வர்றதில்லை. அது என்ன காரணம்னாக்கா, அது ஒரு முக்கியமான காரியம் பயம். ஒன்று நம்மளை நம்ம ரொம்ப குறைவாக மதிப்பிடுறோம். We often underestimate ourselves. வீணா நாம், ஆஃபன்னா பலப்பொழுதும். ஆஃபன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பலப்பொழுதும். அதனுடைய ஸ்பெல்லிங் OFTEN, ஆஃபன். ஆனால் சொல்கிறது ஆஃபன்னு தான் சொல்லணும். அந்த டீ சைலண்ட். இதில் டீ பலப்பொழுதும் சைலண்ட்டாக இருக்கும். அதில் இது ஒரு உதாரணம். ஆஃபன்னு சொன்னால் போதும். we often underestimate என்ற வார்த்தை. underestimate, எஸ்டிமேட்னு ஒரு வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? எஸ்டிமேட்னா ஒரு கணக்கிடுதல். இப்போது ஒரு நல்ல ஒரு விலையோர்ந்த ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு வைங்களேன், இதுக்கு ஒரு எஸ்டிமேட் கொடுங்க, இதுக்கு இதனுடைய விலை மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. இப்போது ஒரு வீடு இருக்குது, அந்த வீடுக்கு ஒரு எஸ்டிமேஷன் கொடுங்க இதுக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த வீடுக்கு ஒரு சரியான எஸ்டிமேஷன் ஒரு கோடியாக இருக்குன்னு வைங்களேன். அதை எஸ்டிமேட் பண்ணுறவர் இது 10 லட்சம் தான் பெறும்னு சொன்னாக்கா, அது ஒரு அண்டர் எஸ்டிமேஷன். எஸ்டிமேஷன் ஒரு மதிப்பு போடுறது, அதை குறைவாக போடும்போது அது அண்டர் எஸ்டிமேட். அண்டர் எஸ்டிமேஷன், அண்டர் எஸ்டிமேட் அப்படின்னாக்கா குறைவாக மதிப்பிடுதல். நாம் நம்மளை ரொம்ப குறைவாக எஸ்டிமேட் பண்ணிடுறோம் சில விஷயங்களில். அது ஏன் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அது காரணம் என்னென்னா, நம்முடைய சிந்தனை. இப்போ நம்ம வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும், ஆனால் சில மோசமான விஷயங்களும் நடந்திருக்கலாம். ஆனால் மனசு அந்த மோசமான விஷயத்தின் மேலே தான் அதிகமாக கவனம் செலுத்தும். அது ஏன் கவனம் செலுத்துதுனாக்கா, மீண்டும் அந்த வலியை நாம் அனுபவிக்க வேண்டாம் என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில் மோசமான காரியங்கள், தீங்கான காரியங்களை பற்றி தான் அதிகமாக அது கவனம் வைக்கும். அது ஒரு காலத்தில் அது ஒரு சரியான இதாக இருந்திருக்கலாம் பழங்காலத்தில். இப்போ என்ன ஒரு பிரச்சனைனாக்கா, எப்போவுமே மோசமான காரியங்களை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கும்போது நம்ம அந்த காரியத்தை மீண்டும் செய்வதற்கு நமக்கு ஒரு தயக்கம் வரும். இப்போ இந்த ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஆங்கிலம் நம்ம ஒரு முறை பேச முயற்சி பண்ணி அது தப்பாக போயிட்டு பக்கத்தில் இருக்கவங்க சிரித்தாலோ, வாத்தியார் சிரித்தாலோ, கேலி பண்ணாலும், அது பனிஷ்மெண்ட் வாங்கினாலும், இந்த மாதிரி நினைவுகள் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். அதனால் நான் திருப்பி அந்த ஆபத்தில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மனசு நமக்கு அதை பண்ண விடாது. அதை நம்ம சரி பண்ணணும். அதனால தான் இந்த மனசு அதன் போக்கில் விட்டோம்னாக்கா, நம்ம மனசு நம்மளை வழி நடத்த ஆரம்பிச்சோம்னாக்கா அது ரொம்ப கஷ்டம். நம்ம தான் நம்ம மனசுக்கு நம்ம அட்வைஸ் கொடுக்கணும். அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் முன்னாடி நமக்கு வாழ்க்கையில் நடந்ததுனாக்கா, அதையெல்லாம் நம்ம அழிச்சிட்டு நல்ல எண்ணங்களை மீண்டும் மீண்டும் நாம் நினைவுக்கு கொண்டு அதை நம்ம ரசித்து நம்ம அதிலேயே நம்ம திளைத்திருக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு நம்முடைய வாழ்க்கையை ஒரு பாசிட்டிவான வாழ்க்கையாக போக முடியும். ஆங்கிலம் கற்பதுலேயும் அதுதான். ஆங்கிலம் கற்பதில் நீங்கள் ஒரு சென்டென்ஸ் நல்லா சொல்லியிருப்பீங்க, நீங்கள் இப்போ கூட ஒரு நல்ல சென்டென்ஸ் சொல்லலாம். இது இப்போ எவ்வளோ சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம லெசன்ஸ்லேயே இருக்குது. ஒரு சென்டென்ஸை நல்லா சொல்லி அதில் நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே இருங்க. அதாவது நம்ம செய்த தவறுகளெல்லாம் என் மனசில் இருந்தாக்கா பயம் வந்துகிட்டே தான் இருக்கும். அதில் தவறுகளெல்லாம் அப்படியே ஒரு ரப்பர் போட்டு மாய்ச்சிருங்க. மாய்ச்சிட்டு நல்ல எண்ணங்களை மட்டும், நல்ல வெற்றி பெற்ற எண்ணங்கள், நம்முடைய சந்தோஷமான எண்ணங்களை மட்டும் மனசில் வைங்க. அதனால் இந்த பயத்தை போக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.
இந்த மாதிரி பயத்தின் தாக்கத்தில் ரொம்ப பேர் இருக்கிறதுனால அப்படிப்பட்டவங்களுக்காக ஏன் நான் ஒரு சின்ன ஒரு முகாம் போடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்கேன். அதாவது இந்த பேசுவதற்கு மிகவும் பயந்துருக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஆனவங்களுக்கு ஒரு நாள் கிளாஸு, உங்கள் பயத்தை எல்லாம் தூக்கி எறியக்கூடிய ஒரு கிளாஸு. நான் நினச்சிருக்கிறது ஒரு 40 தான் நான் விரும்புகிற நம்பரு. மேக்ஸிமம் ஒரு 50 பேர் அந்த மாதிரி ஒரு கிளாஸ் நடத்தலான் இருக்கேன். அப்படி ஒரு கிளாஸ் போடுறதா இருந்தாக்கா, ஒரு நாள் கிளாஸ் போடுறதா இருந்தாக்கா, நீங்கள் வர விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஜஸ்ட் கமெண்ட்டில் போடுங்க, இந்த மாதிரி வர விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து எந்த நாள் சரியாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து இப்போ வந்து ஏறக்குறைய மார்ச் 25 வரைக்கும் எனக்கு சில வேலைகள் இருக்குது. அந்த டேட்டுக்கு அப்புறம் ஒரு வசதியான டேட்டில் அதை நம்ம செய்வோம். அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாக்கா கீழே வந்து கமெண்ட்டில் போடுங்க. சரி, ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, நம்ம பேச தயங்குறோன்னா, நமக்கு வந்து இந்த வார்த்தைகளுடைய அந்த ஒழுங்கு நமக்கு தெரியறதில்ல, ஆர்டர் தெரியல. வார்த்தைகளோட மீனிங் தெரியுது. ஒரு வார்த்தைக்கு அப்புறம் இந்த வார்த்தைக்கு இந்த மீனிங் தெரியுது. ஆனால் என்ன மாதிரி வார்த்தைகள் வரணும், இடையில எங்கே ஆர் வரணும், இஸ் வரணும், இன் வரணும், டு வரணும், இது நமக்கு தெரியறதில்ல. இது எப்படி தெரியும்? இது எப்படி தெரியணுன்னாக்க ரொம்ப முக்கியமான ஒரு வழி என்னென்னா, புஸ்தகங்கள் படிக்கிறது. புஸ்தகங்கள் படித்தா தான் நமக்கு வந்து நல்லா அந்த ஃப்ளோ, எப்படி அந்த வார்த்தைகள் வருது ஒரு மொழியில், எந்த வார்த்தை முதல்ல வருது, எந்த வார்த்தை ரெண்டாவது வருது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு கதை புஸ்தகம் படிங்க. அதாவது புரிகிற புஸ்தகத்தை படிங்க. அது ஈவன் சின்ன கிளாஸ் புக்காக இருந்தாலும் போதும், புரியணும். புரியாமல் படித்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. புரிகிற ஒரு புஸ்தகத்தை படிங்க. படித்து அதில் கொஞ்சம் 1-2 வார்த்தைகள் தெரியலன்னா அதுக்கு வந்து நீங்கள் மீனிங் பார்த்துக்கலாம். ஆனால் மீனிங்கே தெரியாத ஒரு பக்கத்துக்கு ஒரு 10 வார்த்தைக்கு மீனிங் தெரியலன்னா அந்த புக்கு படித்து பிரயோஜனம் இல்லை. அதை விட சின்ன கிளாஸ் புஸ்தகத்தை படிங்க. அப்புறம் படிப்படியாக நீங்கள் புஸ்தகங்களை படித்து வரும்போது உங்களுடைய ஒக்கேபுலரி இம்ப்ரூவ் ஆகும். ஒக்கேபுலரினா உங்களுக்கு தெரிகின்ற வார்த்தைகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். ரெண்டாவது வந்து இந்த வார்த்தையுடைய ஒழுங்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட நல்லா தெரியும். அதில் புஸ்தகம் வாசிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. அதாவது புரிந்து வாசிக்கிறது, சும்மா பேருக்கு வாசிக்கிறது கிடையாது. ஒரு புஸ்தகத்தை புரிஞ்சு வாசித்து, ஒரு கதை புஸ்தகமாக இருந்தாலும் சரி, எந்த புஸ்தகமாக இருந்தாலும் சரி, புரிஞ்சு வாசிக்கணும். அந்த ஒரு விஷயத்தை கூட நீங்கள் பண்ணிங்கன்னாக்கா உங்களுடைய பயங்கள் எல்லாம் ரொம்ப பெரிய அளவில் குறையும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி. அதை வந்து நிறைய டைம் படிக்கும்போது தான் அந்த ஃப்ளோ உங்களுக்கு வரும். இப்படியெல்லாம் வருது ஒரு வார்த்தைக்கு. அப்போ இந்த ஆர் எங்கே வருது, இஸ் எங்கே வருது, இன் எங்கே வருது, ஆக்ட் எங்கே வருது, என்னென்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வாசிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். மேலே நான் பார்க்குற விஷயங்கள்லாம் இந்த வார்த்தைகளில் தான் நமக்கு அதிகமாக தவறு வருது. அதில் இந்த வார்த்தைகள்லாம் எப்படி வருது ஒரு சென்டென்ஸில் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். பேசுவதற்கான ஒரு 2 வழிகளை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து பயத்தை போக்குறதுக்கு ஒரு முக்கியமான வழி என்னென்னா, நாம் பயந்த சம்பவங்களை பற்றி நினைக்காமல் இருப்பது. அந்த சம்பவங்களை நம்ம நினைக்க அந்த பயம் இன்னும் அது பலப்படும். இது ஆச்சுங்களா? அதனால் வந்து அந்த சம்பவங்களை வந்து அப்படியே பேக்ரவுண்டில் கொண்டு போயிருங்க. எது மனசில் இருக்கணும்னா, நீங்கள் நல்லா செஞ்ச காரியங்களை வந்து உங்கள் மனசில் எப்போவுமே முன்னாடி வச்சுக்கோங்க. அதில் ரொம்ப நேரம் இருங்க. உங்களுடைய சந்தோஷமான நாட்கள், உங்களுடைய சந்தோஷமான காரியங்கள், நீங்கள் வெற்றிகரமாக செய்த காரியங்கள், அதையெல்லாம் எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து புஸ்தகம் படிக்கிறது. இந்த 2 காரியங்களும் நீங்கள் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக பண்ணிங்கன்னாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேசும் பயம் நல்ல அளவில் உங்களுக்கு குறையும். அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஒரு பயம் இருக்கு, என்னால் பேசவே முடியல, எப்படியாவது எனக்கு இந்த பயத்தில் இருந்து விடுபடணுன்னா நீங்கள் அந்த பிளான் பண்ணுற அந்த முகாமுக்கு வந்து பங்கெடுத்துக்குங்க. பயப்படாமல் லைக் பண்ணுங்கள், பயப்படாமல் ஷேர் பண்ணுங்கள், பயப்படாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.